சுனாமிக்கு முன்னாடி வரைக்குமே என்னோட ஃபேமிலி வந்து ரொம்ப டவுன். கரண்ட் எல்லாம் இல்லாத ஒரு ஃபேமிலி. கரண்ட் கிடையாது. ரொம்ப கடலுக்கு ரொம்ப பக்கம். ஒரு அலைகளோட சவுண்ட் எப்போதும் கேட்குற ஒரு இடத்துல தான் என்னோட வீடுமே. ஒரு ரொம்ப ஒரு கூரை வீடு அது மாதிரி தான் ஒரு வீட்டில் நாங்கள் இருந்தோம். சுனாமி வந்த பிறகு நிறைய விஷயங்களை இழக்க வேண்டியதாக இருந்துச்சு. வீடு கட்டின வீடு பூர்த்தி ஆகலை. வீட்டில் உள்ள பொருட்கள்லாம் வந்து போயிடுச்சு. அப்புறம் தம்பி வந்து வெளிநாடு போய் சேலரி எடுக்க ஆரம்பிச்சோடனே பொருளாதார ரீதியாக கொஞ்சம் முன்னுக்கு வந்துடுச்சு. அப்பாவை விட தம்பி ஒரு நல்ல ஹெல்ப் பண்ண மைண்ட் அவனுக்கு. அக்காங்க சில பேர் வந்து தன்னுடைய கூட பிறந்தவங்களுக்கு செய்யணுமா அப்படின்னு நினைக்கும் போது இப்போ வரைக்குமே வந்து அக்காங்களுக்கு செய்யணும், தங்கச்சிக்கு செய்யணும், ஃபேமிலிக்கு செய்யணும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் எண்ணம். அந்த மாதிரி ஒரு ஃபீல் அவனுக்கு. கடல் தொழிலுக்கு வந்து என் வீட்டுக்காரெல்லாம் டெய்லியும் போயிட்டு வரும்போது டெய்லியும் ஒரு காயம் இருக்கும். அவருக்கு வந்து ஷோல்டர் பெயின், அவங்களுக்கு கண்ணில் அடிபட்டு கண்ணு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும், ப்ராப்ளமாக இருக்கும். அடிக்கடி ஸ்கின் டிசீஸ் வரும், நீ பெயின், அடிக்கடி ரெஸ்ட் எடுத்துப்பாங்க போட்டுக்கு போக முடியாமல். இந்த மாதிரி கேமரா எடுக்கணும்னு சொன்னப்பவே வீட்டில் சொன்னால் ஒரே சிரிப்பு எல்லாருக்கும். ஏன்னா செல்லுலேயே ஃபோட்டோ வந்து அம்மானா ஒரு வீட்டு வேலை பார்க்குறோம், அப்புறம் பிள்ளைங்களை பார்த்துக்குறோம். இதுதான் ஒரு அப்பா தான் என்ன பண்ணுவார், அவரோட செல்லை பயன்படுத்தி எல்லாம் பார்ப்பாரு. மோஸ்ட்லி செல்லு யூஸ் பண்ண மாட்டேன்னா அதிகமாக அதுக்கான நேரம் இருக்காது. குழந்தைங்களை பார்த்துக்கிறது, வீடை கவனிக்கிறது, அது மாதிரி விஷயங்கள், இந்த நாடகம் பார்க்கறது, அப்புறம் படிப்பு சம்மந்தமாக ஏதாவது வேலை கிடைக்குதான்னு விசாரிக்கிறது, இது மாதிரி விஷயங்கள் தான் வீட்டில் ஒரு சிலதாக இருக்காங்க. என் வீட்டுக்காரர் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது கேமரா பிடிச்சி ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொன்னப்போ வீட்டில் கிண்டலும் கேலியுமா. என் பேர் மகாலட்சுமி. நான் நாகப்பட்டினம் மாவட்டம் பீச்சாங்குப்பம் கிராமம், மீனவ கிராமத்தை சேர்ந்த ஒரு மீனவ குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு. என்னோட அப்பா ஒரு மீனவர், என்னோட தம்பிங்களும் வந்து மீன்பிடி தொழில் தான் பார்த்துட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். என்னுடைய அம்மா வந்து மீன் விற்பனைக்கு வந்து என்னுடைய 10 வயசுலேருந்து அம்மா மீன் விற்பனைக்கு போயிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் போயிட்டு தான் இருக்காங்க அம்மா. என்னோட மீன்பிடி இந்த குடும்பத்தில் என்னென்ன நடக்கும் அப்படின்னா, அப்பா வந்து தொழிலுக்கு போயிட்டு வருவாங்க. வீட்டுக்கு வரும்போதே பார்த்தா அதில் பாதி வந்து அவங்க ட்ரிங்க் பண்ணுறதாவே இருக்கும். வீட்டில் வந்து ரொம்பவுமே கொஞ்சம் இதாக பிரச்சனையுமா தான் போயிட்டுருக்கும். அப்போ அந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணுறதுனால அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அடிக்கடி சண்டை, இது மாதிரி விஷயங்களாக தான் போயிட்டுருக்கும். அப்போ அம்மா வந்து ரொம்ப அப்பாட்ட போராடி தான் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். எனக்கு 2 தம்பி, அடுத்து 2 தங்கச்சிங்க. அதனால அம்மா வந்து பொருளாதாரம் பத்தாமல் மீன் விற்பனைக்கு போக ஆரம்பித்தாங்க. அப்புறம் சுனாமிக்கு முன்னாடி வரைக்குமே என்னோட ஃபேமிலி வந்து ரொம்ப டவுன். கரண்ட் எல்லாம் இல்லாத ஒரு ஃபேமிலி. கரண்ட் கிடையாது. ரொம்ப கடலுக்கு ரொம்ப பக்கம். ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த மாதிரி அலைகளோட சவுண்ட் எப்போதும் கேட்குற ஒரு இடத்துல தான் என்னோட வீடுமே. ரொம்ப ஒரு கூரை வீடு அது மாதிரி தான் ஒரு வீட்டில் நாங்கள் இருந்தோம். அதன் பிறகு அம்மா வந்து பிள்ளைங்களுடைய சேஃப்டிக்காக வீடு கட்ட ஆரம்பித்தாங்க. அந்த வீடு வந்து இன்னுமே பூர்த்தியாகலை. அது ஒரு ஓட்டு வீடு. அந்த வீடு வந்து இன்னுமே கம்ப்ளீட்டாக பூர்த்தி ஆக முடியாமல் அம்மா ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து வீடு கட்டியாச்சு, ஆனால் அதை ரெடி பண்ணணும்னா பேமெண்ட் அப்போ அவங்களுக்கு பத்தலை. பிள்ளைங்களோட படிப்பு அடுத்து நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னோட படிப்பு அது மாதிரி அவங்க பார்க்க ஆரம்பிச்சதுனால அவங்க வந்து வீடை வந்து கட்டி முடிக்கணுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இல்லை. ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப குடிக்கிறவங்களா இருக்காங்க. குடிக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருதுனால காசு எடுத்து வீட்டுக்குன்னு போட அவங்களால முடியல. பிள்ளைங்களை படிக்க வச்சு அவங்கள வந்து நம்ம ஒரு நல்ல இடத்துக்கு ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்னா அதுவே நம்மளுக்கு போதும் அப்படின்றத அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயமாவே போயிடுச்சு. நானும் தங்கச்சி 3 பெண்களை ஃபர்ஸ்ட் கட்டி கொடுக்கணும், அப்புறம் பசங்களை வந்து படிக்க வைக்கணும், அவங்கள ஒரு நல்ல வேலைக்கு அனுப்பணுன்றது அவங்களுடைய முக்கிய கடமையா இருந்துச்சு. ஆனால் அவங்களால முடியல. பசங்க வந்து அப்பா அதிகமாக ட்ரிங்க் பண்ணுறதுனால தம்பிங்க வந்து சின்னதுலேயே போட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மாவுக்கு வந்து மீன் விற்க போய் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதனால நம்ம வந்து போட்டுக்கு போனால் அம்மாவுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு 8th ஸ்டாண்டர்ட்லேயே என்னோட தம்பி வந்து நான் அப்போ 10th படிச்சுட்டு இருந்தேன். அவன் 8th ஸ்டாண்டர்ட்லேயே வந்து கடல் தொழில் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். முதல்ல வந்து என்னுடைய மாமா வீட்டில் சின்ன சின்ன படகு, மீன்பிடி படகுகள் இருக்கும். அங்கே தான் இப்போ
போய் தொழில் கற்றுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த படகை வந்து பராமரிக்கிற வேலை தான் என் மீனவ பசங்க எல்லாரும். அந்த போட்டை வந்து பராமரிக்கிற வேலை, பாதுகாக்கிற வேலை, அதுதான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. அதன் பிறகு வந்து கடல் மீன்பிடி தொழிலுக்கு அன்னாடம் டெய்லியும் போயிட்டு வர அந்த போட்ல தான் போய் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அதன் பிறகுதான் ஒரு வாரம் தங்கல், ஒரு மாத தங்கல், அது மாதிரி போயிட்டு வருவாங்க. என்னோட தம்பியும் சரி, என்னோட அப்பாவும் சரி மைக்ரேட் தான். உள்ளூர் வில்லேஜ்ல வந்து ஒரு ஏதாவது அந்த ஏப்ரல் மே விடுமுறை காலங்கள் வரும், மீன்பிடி தடை காலங்கள். அப்பதான் வந்து உள்ளூர்ல படகுகளுக்கு மீன் பிடிக்க போவாங்க. மற்ற நாட்கள்ல வந்து மைக்ரேட் தான் ஆவாங்க. நாகப்பட்டினம், ஜெகதாப்பட்டினம், மல்லிப்பட்டினம், அப்புறம் வந்து கேரளா, அந்த நவம்பர் மாதம் கேரளா, அந்த மாதிரி மைக்ரேட் ஆகிட்டு தான் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. மழை காலங்களில் வந்து சுத்தமாகவே அவங்களுக்கு தொழில் இருக்காது. அப்போ வந்து ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். அந்த நேரங்களில் அம்மா மீன் விற்பனைக்கு போயிட்டு வர்றதுனால என்னோட குழந்தை பருவத்தில் அம்மாவோட உதவி நல்லா இருந்தது. அவங்க வேலைக்கு போயிட்டு வரதுனால எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் என்னோட படிப்புன்னு நான் பார்த்துக்கிட்டேனாக்கா, நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். என்னோட வில்லேஜ் வந்து ஒரு ரிமோட் வில்லேஜ். அங்கே வந்து ஒரு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் அப்போ ஸ்கூல் இருந்துச்சு. அந்த அளவுக்கு எஜுகேஷன் சரியில்லாத ஒரு வில்லேஜ். அம்மா என்ன பண்ணாங்கனாக்கா, ஒரு நல்ல ஊரில் வந்து நல்ல இடத்துல ஸ்கூல் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தரங்கம்பாடி, என்னோட வில்லேஜுக்கும் பக்கத்தில் வந்து தரங்கம்பாடி அப்படின்றது பெண்களுக்காக உள்ள ஒரு ஸ்கூல். அன்னை டெரசா பெண்கள் மேல்நிலை பள்ளியில் தான் வந்து அம்மா படிக்க வச்சாங்க. அப்போ வந்து என்னுடைய அம்மா பிறந்த இடம் வந்து தரங்கம்பாடி. என்னோட சொந்தக்காரங்க, மாமா வீட்டில், பெரியம்மா வீட்டில் எல்லாரும் அப்போ சப்போர்ட் பண்ணாங்க. சப்போர்ட் பண்ணி ஒவ்வொருத்தருமே வந்து என்னோட படிப்புக்கு ரொம்ப உதவி செஞ்சு அவங்க வீடுகள்ல இருந்து தான் நான் அந்த ஸ்கூல் படித்தேன். அப்போ வந்து ஸ்கூல் டேஸ் வந்து எனக்கு ரொம்ப ஜாலியாக போகும் எப்போதுமே. அந்த லீவு நாட்களில் வீட்டுக்கு வந்தால் மட்டும்தான் அம்மா அப்பா சண்டை அது மாதிரி போயிட்டுருக்கோம். இன்னொன்று வீட்டில் கரண்ட்டும் இருக்காது. இதெல்லாம் சுனாமிக்கு முன்னாடி வரைக்கும். சுனாமி வந்த பிறகு அப்பா வந்து கொஞ்சம் சுனாமி வந்த பிறகு நிறைய விஷயங்களை இழக்க வேண்டியதாக இருந்துச்சு. கட்டின வீடு பூர்த்தி ஆகலை. வீட்டில் உள்ள பொருட்கள்லாம் வந்து போயிடுச்சு. ஆனால் வந்து பத்திரமா எல்லாருமே ஒரு டெத்து அப்படின்ட்டு ஏற்படாமல் எல்லாரும் நல்லபடியாக தப்பிச்சிட்டோம். எப்படியோ அந்த ஒரு காலகட்டத்தில் அப்பாவுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில. அப்பா வந்து பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும், இன்னும் நம்ம வந்து இந்த குடிக்கிறத கொஞ்சம் நிப்பாட்டிட்டு பிள்ளைங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் ஃபேமிலிக்கு அப்படின்றது தோணுச்சா என்னன்னு தெரியல. சுனாமிக்கு பிறகு எங்களை நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு படிப்பு ரீதியாக வந்து அப்பா இப்போ பணம் தேவைப்படுதுன்னா அந்த டைமில் உடனே எங்கேயாவது போய் போட்டுக்கு போயிட்டு வந்துட்டு காசு எடுத்து வந்து கொடுத்துருவாங்க. நான் டீச்சர் ட்ரைனிங் முடிக்கிற வரைக்குமே எனக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் வராத அளவுக்கு நல்லா பார்த்துக்கிட்டாங்க அப்பா. அதன் பிறகு வந்து கல்யாணம் ஒரு டிகிரி படிக்கிற வரைக்குமே, டீச்சர் ட்ரைனிங் படிக்கிற வரைக்கும் தான் அம்மாவால் முடிஞ்சது. அதன் பிறகு வேலைக்கு போயிட்டு நீ படிச்சுக்கோமா மேலேன்னு சொல்லவும், அதன் பிறகு நானே பக்கத்தில் உள்ள கவர்மெண்ட் ஸ்கூல்லையே வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். பிடி ஸ்டாஃபாக போய் அதில் வந்து ஒரு 1500 அது மாதிரி தான் அப்போ சேலரி. 2008 to 10 நானே அப்புறம் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் அப்புறம் டிகிரி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் கரஸில் பண்ணோம். 3 இயர்ஸ் முடித்தோடனே திரும்பி எம்ஏ ரெகுலர் போடலாம் அப்படின்னாக்கா அதுக்கு மேலே எங்கள் ஏரியாவில் படிக்க வைக்க மாட்டாங்க. மீனவ பெண்கள் வந்து 12th தாண்டதே பெரிய விஷயம். அப்புறம் டீச்சர் ட்ரைனிங் பண்ணியாச்சு, சரி டிகிரியும் பண்ணியாச்சு. சரி இதன் பிறகு படிக்க வேண்டாம், கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷர்மேன் ஏரியாவிலே தான் நாகப்பட்டினம் கீச்சாங்குப்பம் கிராமத்தில் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் தம்பி வந்து வெளிநாடு போய் சேலரி எடுக்க ஆரம்பித்தோடனே பொருளாதார ரீதியாக கொஞ்சம் முன்னுக்கு வந்துடுச்சு. அப்பாவை விட தம்பி ஒரு நல்ல ஹெல்ப் பண்ண மைண்ட் அவனுக்கு. அக்காங்க சில பேர் வந்து தன்னுடைய கூட பிறந்தவங்களுக்கு செய்யணுமா அப்படின்னு நினைக்கும் போது அப்போ வரைக்குமே வந்து அக்காங்களுக்கு செய்யணும், தங்கச்சிக்கு செய்யணும், ஃபேமிலிக்கு செய்யணும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் எண்ணம். அது மாதிரி ஒரு ஃபீல் அவனுக்கு அப்போ அந்த மாதிரி யோசிக்கும் போது அவனுக்கு வயசு ஒரு 20 இருக்கும். நானே அப்போ வந்து ஒரு மெய் மறக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த வயசுல வந்து நம்மள பசங்களுக்கு இவ்வளோ ஒரு மெச்சூரிட்டி இருக்கா அப்படின்னு அது மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். ஆனால் வந்து என்னோட வளையல் காப்பு, என் பிள்ளைங்க பிறந்தது, என்னோட சீர்வரிசை, ஒவ்வொருத்தருக்குமே தம்பி மந்த்லி சேலரி எடுத்து 50,000 அனுப்பி விட்டுருவான். அப்போ வந்து அவன் வெளிநாட்டில் படுற எந்த ஒரு கஷ்டமுமே ஷேர் பண்ணிக்க மாட்டான். அவனோட ஒர்க் பிளேஸ் வந்து ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. அது மாதிரி
அங்கே வந்து பில்டிங் ஃபுல்லாக வந்து டைல்ஸ் ஓட்டுறது, அவனுக்கு வந்து ரிலேட்டட் இல்லாத ஒரு ஒர்க்கு. ரிலேட்டட் அவன் ஃபிஷிங் ஃபீல்டு. ஆனால் வந்து அவனுக்கு ஒரு ஃபெமிலியர் ஆகாத ஒரு ஒர்க். அந்த ஒர்க்கில் வந்து நிறைய ஸ்ட்ரகிளை சந்திச்சு தான் ஒவ்வொரு தடவையும் எங்களுக்கு வந்து பணம் அனுப்புவான். அவன் போன அவன் ஒர்க்குக்கு போய் ஜாயின் பண்ண ஒரு 2 மாசத்துலயே அவனோட 2 மாச சேலரி அவனோட பேக்ல இருந்து யாரும் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா அதை கூட வந்து அவன் சொல்லலை எங்க கிட்ட. கிட்டத்தட்ட ஒரு 1 lakh அது மாதிரி இருக்கும் 2 மாச சேலரின்றது. அப்போ வந்து அவனுக்கு சரியா ஃபுட் எடுத்துக்காம, அவன் செலவு பண்ணாம, அவன் சேர்த்து வச்சிருந்ததா கூட இருந்தவங்க வேற எடுத்துட்டாங்க. ஆனா அதை அவன் வீட்டுல வந்து இன்ஃபார்ம் பண்ணல. எங்களுக்கும் வந்து வருமானம்ன்றது இல்லாம அவன்கிட்ட இருந்து நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் கழிச்சு திரும்பி 3வது மந்த் சேலரி எடுத்து அதை வந்து எங்களுக்கு அனுப்பி விட்ட பிறகுதான் அந்த விஷயத்தையும் அவன் சொல்றான். அப்போ வந்து அந்த வயசுல வந்து தம்பி ரொம்ப ஸ்டீலிங் போடுறது, பில்டிங்ஸ்ல ரொம்ப ஹெவி ஹைட்ல நின்று ஒர்க் பண்றது, அதிகமா சவுண்ட் பொல்யூஷன், அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த டைம்ல அவன் தம்பி ரொம்ப சந்திச்சுட்டு இருந்தான். அப்புறம் என்னோட மேரேஜுக்கு பிறகு ஒரு 3 வருஷம் வரைக்குமே அவனோட ஒவ்வொரு விஷயமும் இப்பவுமே அங்கதான் போயிட்டு இருக்கான். ஏன்னா இன்னொரு சிஸ்டர் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அதனால வந்து திரும்பி அது மாதிரியான ஒரு ஒர்க்குக்கு தான் தம்பி மைக்ரேட் ஆயிருக்கான். இன்னொரு தம்பி வந்து கடல் தொழிலுக்கு ஃபுல்லா போறது. அவன் வந்து நம்ம ஊர் வில்லேஜ்ல ஃபிஷிங் ஃபீல்டில் அந்த அளவுக்கு வருமானம் வராது. ஸோ அவன் வந்து கேரளா, கன்னியாகுமரி, அடுத்து வந்து காரைக்கால், அது மாதிரி ஒரு வாரம் 10 நாள் அது மாதிரி தங்களுக்குள்ள படகுகளுக்கு போனாதான் வந்து ஒரு வாரத்துக்கு தேவையான ஒரு மாசத்துக்கு ஒரு 20,000 15,000 அதுக்கு மேலேயாவது சம்பாதிக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான படகுகளுக்கு தான் அவன் போயிட்டு இருக்கான். இப்போ வரைக்கும் அதான் போயிட்டு இருக்காங்க. என்னோட சிஸ்டர்ஸ் வந்து எனக்கு அடுத்து ஒரு சிஸ்டர் வந்து அதே மாதிரி மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க. என் வீட்டில் நான் தான் வந்து படிச்சிருக்க எங்க தலைமுறையில நான் தான் ஃபர்ஸ்ட் படிச்சிருக்கேன்னு சொல்லலாம். என்னோட சிஸ்டர்ஸ்லாம் யாருமே அந்த அளவுக்கு படிக்கல. அவங்க வந்து அம்மாவை கிட்டேயே இருந்ததுனால என்னவோ அவங்களுக்கு எஜுகேஷன் வந்து சரியா அவங்களுக்கு ஏறலை. வேண்டாம், படிப்பே வேண்டாம் அப்படின்ட்டாங்க. நான் மட்டும்தான் மாமா வீட்டில இருந்து படிச்சதுனால எனக்கு ஏதோ ஓரளவுக்கு இவ்வளோ ஒரு டிகிரி முடிக்க முடிஞ்சது என்னால. அதன் பிறகு வந்து என்னோட மாமா வீடு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. நிறைய விஷயங்கள போல்டா பெண்கள் இருக்கிறதுக்கு வந்து எனக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க. எனக்கு மட்டும் இல்லை, எனக்கு வந்து அம்மா கூட பிறந்தவங்க வந்து ஒரு 8 பேர், மொத்தம் 9 சின்னம்மா பெரியம்மா, எனக்கு மாமாங்க 5 பேர். எல்லாருமே பெண்கள் தான் ஃபுல்லா எங்க வீட்டில். எங்க மாமாங்க வந்து 5 பேர்னா பெண்கள் தான் 9 பேர். அவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்களுமே பெண்கள் தான். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 15 பேர் 10 பேர் ஒன்னா இருப்போம் வீட்டில். எல்லாருமே பெண்கள் எப்படி இருக்கணும், ஒரு இடத்துக்கு போனா வந்து எப்படி தன் பாதுகாத்துக்கிறது, எப்படி ஒரு இடத்துக்கு போறோம், நம்மள யாராவது அட்டாக் பண்ண வந்தாங்கன்னா அவங்கள எப்படி நம்ம வந்து பாதுகாக்கணும், அவங்கள்ட்ட இருந்து நம்ம எப்படி நம்ம பாதுகாத்துக்கிறது, ஒரு இடத்துக்கு போனால் எப்படி நடந்துக்கணும், ஒரு குடும்ப பெண்ணா எப்படி நடந்துக்கணும், எப்படி வேற ஒர்க் பண்ணணும், ஒரு கோலம் போடுறதுல இருந்து சின்ன சின்ன வேலைங்க எல்லா விஷயங்களையுமே வந்து நான் 10th படிக்கும் போதே எனக்கு எல்லா விஷயங்களையுமே எனக்கு என்னோட மாமா பொண்ணுங்க எல்லாருக்குமே எங்க வீட்டுல எல்லாருமே சொல்லி வளர்த்தாங்க. ரொம்ப வீட்டை விட்டு எங்கேயும் அப்பயுமே வெளியில போகக்கூடாது. மாமாவை பொறுத்த வரைக்கும் வீட்டை விட்டு வெளியில போகக்கூடாது. பொம்பளை பிள்ளைங்க எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே தான் விளையாடுவோம். வீடு நல்லா தாராளமா ஒரு வீடு சுற்றில இடம் இருக்கும்னா ஜாலியா விளையாண்டு செம்ம ஜாலியா இருக்கும். கல்யாணத்துக்கு 2 மாசம் வரைக்குமே மாமா வீட்டுல தான் இருந்து அவங்க இதுல தான் வளர்ந்தது. இந்த லீவ் நாட்கள்ல மட்டும் அம்மா வீட்டுக்கு வருவேன். அப்போ வந்து அப்பா வந்து குடிச்சாலும் மீன்பிடி தொழில்ல வந்து டேலண்டான ஒரு பர்சன். இந்த மாதம் இங்கே தொழில் இல்லையா, எந்த இடத்துல தொழில் நடக்குதுன்னு விசாரிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. லாங்குவேஜ் ப்ராப்ளம்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. எந்த ஸ்டேட்டாக இருக்கட்டும், அவங்க வந்து ஒரிசா போயிருக்காங்க, கேரளா மீன்பிடி தொழிலுக்கு போயிருக்காங்க, நம்ம தமிழ்நாடுக்குள்ளேயே எல்லா வில்லேஜுக்கும் போயிட்டு வருவாங்க. சில மாதங்கள் போனாங்கனாக்கா, இப்போ இந்த மாதம் போனாங்கன்னா 2-3 மாதம் கழிச்சு தான் ரிட்டர்ன் வருவாங்க. அது வரைக்கும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, எங்களுடைய செலவுக்கு அந்த ஊர்கள்லேருந்து நம்ம ஊருக்கு வரவங்கள்ட்ட அந்த காசை கொடுத்து அனுப்பிடுவாங்க. அவங்க அங்கே நல்லா இருக்கிறத மட்டும் சொல்லி அனுப்பி விட்டுட்டு காசு மட்டும் வந்துடும். அவங்க 3 மாதம் கழிச்சு 4 மாதம் கழிச்சு தான் வீட்டுக்கு சில நேரம் வருவாங்க அப்பா. அப்புறம் வந்து கடல் தொழிலுக்கு வந்து இப்போ என் வீட்டுக்காரெல்லாம் டெய்லியும் போயிட்டு வரும்போது டெய்லியும் ஒரு காயம் இருக்கும். அவருக்கு வந்து ஷோல்டர் பெயின், அவங்களுக்கு கண்ணில் அடிபட்டு கண்ணு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும், ப்ராப்ளமாக இருக்கும். அடிக்கடி ஸ்கின் டிசீஸ் வரும், நீ பெயின், அடிக்கடி ரெஸ்ட் எடுத்துப்பாங்க போட்டுக்கு போக முடியாமல். இந்த மாதிரி ரீசன்லாம் இருக்குது. அப்போ அந்த மாதிரி நம்ம அனுப்ப வேண்டாம், நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு
ப்ரைவேட் ஸ்கூலில் தான் சேர்த்து 2 பேரையும் படிக்க வச்சுட்டு இருக்கோம். ஒருத்தர் வந்து கவர்மெண்ட் ஸ்கீமில் படிச்சுட்டு இருக்காரு சின்னவர். அப்போ நிறையா நம்மளுக்கு பணம் தேவைப்பட ஆரம்பிச்சிருச்சு. வேன் ஃபீஸு, ஸ்கூல் ஃபீஸு, அப்புறம் அவங்களுக்கு ஸ்கூல் அனுப்பணும்னா அவங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் பிள்ளைங்களுக்கு கொடுக்கறது, இது மாதிரி அத்தியாவசிய செலவு அதிகமாகும்போது இவருடைய வருமானம், என் வீட்டு கணவருடைய வருமானன்றது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. சில மாதங்களில் வந்து 2000 3000 வருமானம் வர்றதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி, இங்கே வருமானம் சரியில்லை, நான் கேரளா போயிட்டு வரேன்னு கேரளா போயிட்டு வந்தாங்கன்னா அவங்க கையில் கொண்டு வர்றது 1 மந்த் அங்கேருந்து 4000 5000 தான் இருக்கும். சரி, அதுவுமே ட்ராவலில் பாதி போயிடும். மிச்சம் வர்றது 2000 3000 இருக்கு. இப்படியே போயிட்டு இருக்கும்போது நான் திரும்பி அவங்களோட பேசி, சரி நான் படிச்சிருக்கேன், ஒரு வேலைக்கு போகலாம், நம்ம ட்ரை பண்ணுங்க, நீங்கள் வந்து எதுவும் சொல்லாதீங்க தடைகள் அப்படின்னு சொல்லி பேசி, சரி ஓகே. அப்போ வந்து சரி வேலைன்னு ரெடி ஆகிட்டோம். எந்த மாதிரியான வேலைக்கு போகலாம் அப்படின்றப்ப நான் டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருக்கேன். அதனால் பக்கத்தில் ஸ்கூலுங்களுக்கு அது மாதிரி போக ஆரம்பித்தேன் டெம்பரவரியாக. அது போய்கிட்டுமே கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அதெல்லாம் அப்ளை பண்ணி அதுக்கு அட்டன் பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்போ வரைக்குமே. ஸ்கூல் போகும்போது அங்கே வந்து சேலரிஸ் அப்படின்னு பார்த்தா ரொம்ப அதிகமாக இருக்காது. உள்ளூர்களில் ஒரு 3.5 அது மாதிரி 4.5 அது மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ அதை விட நம்மளுடைய செலவு அதிகமாக இருக்குது, ஆனால் வந்து வருமானம் ரொம்ப கம்மியாக இருக்குன்றதுனால வேறு விதமான நம்ம வேலைகளை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச தொண்டு நிறுவனங்கள், வெளியில் உள்ள ஃப்ரெண்ட்ஸுங்க அது மாதிரிலாம் நிறைய பேர்கிட்ட சொல்லி வச்சுருந்தேன். அப்போ வந்து மீனவர்களுக்காக நான் பால்வாடி போகும்போதே ஸ்னேகா அப்படின்ற ஒரு என்ஜிஓ தான் என் பால்வாடி என்னோட கிராமத்திலே வச்சுருந்தாங்க. அப்போது 1991 93 நான் பால்வாடி போகும்போது, நான் வந்து 90 பிறந்தேன். 93 என்னோட 3 நாள் வயசுலலாம் பால்வாடி ஸ்னேகா டியூஷன் அப்படின்னா, ஸ்னேகா பால்வாடி ஸ்னேகா டியூஷன் இப்படி தான் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த தொண்டு நிறுவனம் வந்து ரொம்ப எனக்கு பரிச்சயமான ஒரு தொண்டு நிறுவனமாக இருந்ததுனால நான் அங்கே போய் ரெஸ்யூம் கொடுத்து வச்சுருந்தேன், ஏதாவது ஜாப் வந்தா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அவங்க வந்து தக்ஷின் ஃபவுண்டேஷன் மூலியமாக இது மாதிரி மீனவர்களுக்கான ஒரு அறிக்கை, அது மைக்ரேஷன் சர்வே எடுக்கணும், அவங்கள பற்றின சர்வே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபெல்லோஷிப் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ வந்து ஃபஸ்ட்டு மைக்ரேட் சர்வே எடுக்கும்போது வீட்டை விட்டு எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு நம்ம அவங்கள வாழ்வியல் விஷயங்களை நம்ம அவங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க வந்து என்னென்ன மாதிரியான தொழிலுக்காக வெளியில் போயிருக்காங்க, மீனவர்கள் அளவுக்கு அதிகமாக வந்து மைக்ரேட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எங்கள் வீட்லேயே வந்து என் தம்பிங்க 2 பேருமே அப்ராட் ஒருத்தன் போயிருக்கான், இப்போ இன்னொருத்தர் ரெடி ஆகிட்டு இருக்கான். அதுக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா மைக்ரேட் அதிகமாக இருந்துச்சு. மீன்பிடி தொழிலை விட்டுட்டு அவங்க வேறு தொழிலுக்காக மைக்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்காக அந்த மாதிரியான கணக்கெடுப்பு பணிகளை தான் ஃபஸ்ட்டு இறங்கணும் அந்த தொழில், இந்த ஃபெல்லோஷிப் ஒர்க்குக்கு. அந்த ஒர்க் முடித்தோடனே அடுத்து மீனவர்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குது, அவங்களுடைய தொழிலில் வந்து எந்த மாதிரி தொழில் முறைகள் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான அங்கே அந்த நெய்தல் நிலம் சார்ந்து என்னென்ன செயல்பாடுலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ மூலயமா அந்த வாழ்வியலை காட்சிப்படுத்த விரும்பினாங்க. அப்போ வந்து எங்களுக்கு பெண்களுக்கு வந்து முன்னாடி நம்ம கேமரா சொல்லி அதை எப்படி கையில் எடுத்து ஃபோட்டோ எடுக்கணும், புகைப்படம் எடுக்கணும் அப்படின்றத அதை பயிற்சி கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு சென்னையிலேருந்து பழனி சார் அப்படின்றத அவரை அறிமுகப்படுத்தி அவர் மூலயமா எங்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்தாங்க. அப்போ வந்து கேமரா எடுக்கணும்னு சொன்னப்பவே வீட்டில் சொன்னால் ஒரே சிரிப்பு எல்லாருக்கும். ஏன்னா செல்லுலேயே ஃபோட்டோ வந்து அம்மானா ஒரு வீட்டு வேலை பார்க்குறோம், அப்புறம் பிள்ளைங்களை பார்த்துக்குறோம், இதுதான். ஒரு அப்பா தான் என்ன பண்ணுவார், அவரோட செல்லை பயன்படுத்திலாம் பார்ப்பாரு. மோஸ்ட்லி செல்லு யூஸ் பண்ண மாட்டேன் நான் அதிகமாக, அதுக்கான நேரம் இருக்காது. குழந்தைங்களை பார்த்துக்கிறது, வீடை கவனிக்கிறது, அது மாதிரியான விஷயங்கள், இந்த நாடகம் பார்க்குறது, அப்புறம் படிப்பு சம்மந்தமாக ஏதாவது வேலை கிடைக்குதான்னு விசாரிக்கிறது, இது மாதிரி விஷயங்கள் தான் வீட்டில் ஒரு சிலதாக இருக்கான். என் வீட்டுக்காரர் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது கேமரா பிடிச்சி ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொன்னப்போ வீட்டில் கிண்டலும் கேலியுமா ரொம்ப இதாக இருந்துச்சு. எதை சம்மந்தமாக நீ ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா, வெளியில் போய் எடுக்கணும் ஃபஸ்ட்டு. வீட்டை விட்டு வெளியில் உள்ள நம்ம மீனவ ஏரியா சார்ந்த எல்லா புகைப்படமும் நம்மளுக்கு தேவைப்படுது, எடுக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னப்போ என் வீட்டுக்காரர் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ண அவங்க தான் ஆரம்பித்தாங்க. முதல்ல வந்து வீட்டுக்குள்ளே எங்களை ஃபோட்டோ எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண, அதன் பிறகு வெளியில் போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல செல்லில் தான் ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கவே ட்ரைனிங் கொடுத்தாங்க பழனி சார். ஃபஸ்ட்டு செல்லில் எடுத்து அனுப்புங்க, அதன் பிறகு கேமரா எடுத்து ஒன்று ஒன்றா சொல்லி தரேன்னாங்க. அப்புறம் வந்து செல்லில் எடுக்கிறதுக்கெலாம் என் வீட்டுக்காரர் தான் கொஞ்சம் உதவி செஞ்சாங்க, இப்படி எடுக்கணும் அப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என் வீட்டுக்காரர் வந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் முடிச்சிருக்காங்க. அவங்களுடைய ஹாபிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சினிமா ஃபீல்டு சம்மந்தமான விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கணும்,
அந்த டைரக்ஷன் சம்மந்தமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது. அப்படி இருக்கும்போது என் வீட்டுக்காரர் வந்து அவரை தான் ஃபர்ஸ்ட் அழைச்சிட்டு போனாங்க பீச்சு சைட்லாம் ஃபோட்டோ எடுக்க. ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க, இப்போ வரைக்குமே சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க ஒரு நல்ல பெட்டர் பொசிஷனுக்கு போகணும், அவங்களுடைய திறமை வெளியில வரணும் அப்படின்றதுக்காக அவங்க இனிமே எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்புறம் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது அலோவ் பண்ணாங்க, வெளியில போய் என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஃபெலோஷிப் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து ஒவ்வொரு ஏரியாவை கவர் பண்ணி ஃபோட்டோ எடுக்க அலோவ் பண்ணாங்க. அப்புறம் பயம்ன்றத நம்ம ஏரியா சார்ந்து ஒரு பயம் இருக்கும். மற்ற ஆண்களுக்கு முன்னாடி நம்ம ஃபோட்டோ எடுக்க போகிறோம் அப்படின்றப்ப அது ஒரு விதமான பயம் நமக்குள்ளே இருக்கும். அதையுமே போக்குனது என் வீட்டுக்காரர் தான். எல்லா ஆண்களும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நம்ம மீனவ பசங்க தான் யாரும் உன்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீ போய் எதுக்காக ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்றத அவங்கள்ட்ட தெளிவுபடுத்திட்டு நீ பாட்டுக்கு ஃபோட்டோ எடுத்துட்டு வந்துட்டே இரு அப்படின்ற நிறைய தைரியமும் வந்து என் வீட்டுக்காரர் தான் கொடுத்தாங்க. அப்போது ஃபோட்டோ எடுக்க போகும்போது எல்லாருமே அதே மாதிரி என்னோட ஏரியாவில் எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க. யாருமே வந்து எடுக்காத போகலை, யாருமே முகம் சுளிக்க எந்த ஒரு இதுவுமே வரல. நான் நிறைய விஷயங்கள் கவர் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ வந்து நான் கல்யாணம் பண்ண அந்த மீனவ கிராமத்தில் அதான் ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 8 வருஷம் 8 வருஷம் கழிச்சு அந்த மக்களோட நான் பழக போகிறேன். அது வரைக்குமே என்னோட வீடை தாண்டி எனக்கு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க பேரோ அந்த ஊரை பற்றின ஒரு விஷயமோ எதுவுமே எனக்கு தெரியாத ஒரு சுச்சுவேஷன். அந்த கேமரா ஒர்க், இந்த மைக்ரேஷன் சர்வே ஒர்க் போகும்போது அந்த மக்களை பற்றி ஒவ்வொருத்தருமே பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறேன். நம்ம இந்த ஊரில் இவ்வளோ மக்கள் இருக்காங்க. அது வரைக்குமே அந்த ஊரை பற்றி எனக்கு எதுவுமே சரியாக தெரியாது. ஸோ நான் இருக்கிறது கீச்சாங்குப்பம், அவ்வளோதான். இந்த ஊர் இது மட்டும்தான் தகவல் தெரியும். அதன் பிறகு இந்த விஷயங்கள எவ்வளோ குடும்பம் இருக்குது, அதில் எந்தெந்த மாதிரி குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இந்தந்த மாதிரி பெண்கள் வந்து மீன் விற்பனைக்கு போய் கஷ்டப்படுறாங்க, அது மாதிரி நிறைய விஷயங்களை முதியோர்கள் எங்கள் ஃபிஷர்மேன் ஃபீல்டில் வந்து முதியோர்கள் வந்து ஒரு 50-60 வயசு தாண்டிட்டுனாலே வந்து அவங்க ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் குழந்தைங்க இல்லைன்னா அவங்க ஒண்டிமாக தான் ஒரு குடும்பத்தை அவங்களுக்கு முதியோர் பணத்தை நம்பியே சாப்பிட்றவங்களெல்லாம் கூட இருக்காங்க. அந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து கவனிக்க முடிஞ்சது என்னால். அப்போ வந்து 10 நாள் அந்த மாதிரி வில்லேஜ் யாரெல்லாம் ரொம்ப சின்னதுலேயே இளம் விடவுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப மிடில் ஸ்டேஜ்லேயே விடோஸாக இருக்கிறவங்க, அப்புறம் வந்து ரொம்ப நாளாக வந்து கணவன் துணை ஏற்று இருக்கிறவங்க, அப்புறம் மீன் விற்பனையில் ரொம்ப நாளாக போயிட்டு வந்துட்டு இருக்கவங்க, இவங்களெல்லாம் போய் அவங்களோட போய் நம்ம கவர் பண்ண ஆரம்பித்தோம். இந்த எக்ஸிபிஷன் வர்றவங்க எல்லாருமே கேட்குற ஒரு விஷயம் முன்னாடி பாராட்டு. மீனவ பெண்கள் வந்து இவ்வளோ ஃபோட்டோஸாக இவ்வளோ இந்த விஷயங்களை நீங்கள் வந்து சந்திக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக கேட்டாங்க. இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் நாகப்பட்டினமா அப்படின்னு கேட்குறதே வந்து ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. எல்லாருமே கேட்டாங்க. அதன் பிறகு வந்து அவர்களுடைய அந்த கதைகள் ரொம்ப ஆர்வத்தோட அந்த மீனவர்களுடைய புகைப்படங்களை பார்த்துட்டு இது என்ன கதை, இவங்க ஏன் இப்படி இது பண்ணுறாங்க, அவங்க ஏன் அதை செஞ்சிட்டு இருக்காங்க, இது இப்படி செய்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க, ஏன்னா அந்த மீன் சாப்பிட்றது, அந்த கருவாடு வாங்கி சாப்பிட்றது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அதுக்கு பின்னாடி என்னென்ன நடக்குது, அந்த எந்த மாதிரி அதை ரெடி பண்ணுறாங்க, எந்த மாதிரி அந்த மீனை அங்கே வாங்கி எந்த மாதிரி விற்க வராங்க, எவ்வளோ தூரம் நடக்கிறாங்க, எந்த மாதிரி ட்ராவல் பண்ணி வராங்க, அப்புறம் வந்து மீனவ சமூகத்தில் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்றத ஒவ்வொருத்தருமே ஆச்சரியமாக பார்த்துட்டு நிறைய கேள்விகள் வந்து கேட்டு எங்கள்கிட்ட கதைகள் எல்லாம் கேட்டு நின்று கேட்டுட்டு போகிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.